அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பர் புத்திசாலி காகத்தை பத்தின ஒரு கதை கேட்க போறோம். ஒரு காலத்துல ரொம்ப வெயில் காலம். ஒரு காகம் பறந்து போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப தாகம். ஐயோ புரோட்டோ அது தண்ணீரை தேடி தேடி பார்த்துச்சு. ஆனா எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. அதுக்கு ரொம்ப சோகமா போச்சு. ஆனா அப்போ அதை பார்த்துச்சு ஒரு தண்ணீர் ஜாடி. அது கீழே பறந்து வந்து தண்ணி குடிக்க முயற்சி செஞ்சுச்சு. ஆனா அதோட அழகு ரொம்ப குட்டையா இருந்துச்சு. தண்ணி ஜாடியோட அடியில இருந்துச்சு. அதால எட்ட முடியல. ஐயோ இப்போ என்ன செய்யறது? ரொம்ப தாகமா இருந்ததால அது ஒருவேளை முயற்சியை கைவிட்டுடலாமான்னு கூட யோசிச்சுது. அது சுத்தி பார்த்துச்சு. அப்போ தரையில சின்ன கூழாங்கற்களே பார்த்துச்சு. அப்போ அதுக்கு ஒரு சூப்பர் யோசனை வந்துச்சு. ஒரு புத்திசாலித்தனமான திட்டம். அது ஒரு கல்லை எடுத்துச்சு. பிளிங்க் ஜாடிக்குள்ள போட்டது. அது இன்னொரு கல்லை எடுத்துச்சு. பிளிங்க் அதையும் போட்டது. இது கஷ்டமான வேலை. அதுக்கு களைப்பாச்சு. ஆனா அது நிறுத்தல. இன்னும் ஒரு கல். அது சொல்லுச்சு பிளிங்க். இன்னும் ஒண்ணு. பிளிங்க் பிளிங்க் பிளிங்க். அது வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ பாருங்க, தண்ணி ஜாடியோட உச்சிக்கு வந்துடுச்சு. இப்போ அதால குடிக்க முடிஞ்சது. வயிறு நிறையற வரைக்கும் குடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, இந்த புத்திசாலி காகத்துக்கிட்ட இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? ஒரு விஷயம் கஷ்டமா இருந்தாலும் முயற்சியை கைவிடாதீங்க. உங்க புத்திசாலித்தனமான மூளையை பயன்படுத்துங்க. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. கதை முடிஞ்சது. பை பை.